வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி மாநில செய்திகள் வாசிப்பவர் ரோஷ்னா காசிம். தலைப்புச் செய்திகள். PM மித்ரா திட்டத்தின் கீழ் வாரங்கலில் உருவாக்கப்பட்ட ஜவுளி பூங்காவினை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று திறந்து வைத்தார். 73வது ஃபிட் இண்டியா சண்டேஸ் ஆன் சைக்கிள் நிகழ்ச்சி புதுடில்லி மேஜர் தியான்சந்த் தேசிய மைதானத்தில் இன்று காலை நடைபெற்றது. புதுச்சேரியில் 5வது முறையாக முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்ட திரு ரங்கசாமி வரும் 13ஆம் தேதி பதவியேற்கிறார். தமிழ்நாடு முதலமைச்சராக பதவியேற்றுள்ள திரு சி. ஜோசப் விஜய்க்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். இனி விரிவான செய்திகள். பெங்களூருவில் இன்று காலை நடைபெற்ற வாழும் கலை அமைப்பின் 45வது ஆண்டு விழா கொண்டாட்டங்களில் பிரதமர் திரு நரேந்திர மோடி பங்கேற்றார். அங்குள்ள சர்வதேச மையத்தில் புதிதாக கட்டப்பட்டுள்ள தியான மண்டபத்தை அவர் திறந்து வைத்து உரையாற்றினார். மேலும் அவர் தமது உரையில் சேவை, ஆன்மீகம் மற்றும் சமூக மாற்றத்தை ஊக்குவிப்பதில் வாழும் கலை அமைப்பின் பங்கை பிரதமர் திரு நரேந்திர மோடி பாராட்டினார். சுற்றுச்சூழல் பொறுப்பு, இளைஞர் மேம்பாடு மற்றும் அக நல்வாழ்வு ஆகியவற்றின் மூலம் வளர்ந்த இந்தியாவை கட்டியெழுப்ப கூட்டு முயற்சிகள் தேவை என்றும் அவர் குறிப்பிட்டார். அரசியல் அமைப்புகளை விட சமூக பங்கேற்பு மிகவும் சக்தி வாய்ந்தது என்று பிரதமர் குறிப்பிட்டார். மேலும் வாழும் கலை அறக்கட்டளை போன்ற ஆன்மீக மையங்களின் ஆதரவு இயற்கை விவசாயத்தை ஊக்குவிப்பதிலும் நமது பூமி தாயை பாதிக்கும் ரசாயன உரங்களின் பயன்பாட்டை தடுப்பதிலும் உதவும் என்றும் பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறினார். ஒரு துளிக்கு அதிக பயிர் திட்டங்களை ஊக்குவிப்பதிலும், நீர், மின்சாரம் போன்றவற்றை சேமிக்கும் விழிப்புணர்வை ஏற்படுத்துவதிலும், ஒருமுறை பயன்படுத்தும் நெகிழிகள் பயன்பாட்டை தடுப்பதிலும் இத்தகைய அறக்கட்டளைகள் முக்கிய பங்காற்ற முடியும் என்றும் அவர் தெரிவித்தார். பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று ஹைதராபாத்தில் சுமார் 9400 கோடி ரூபாய் மதிப்பிலான பல வளர்ச்சி திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டியும் மேலும் முடிவுற்ற திட்டங்களை தொடக்கியும் வைத்தார். ஹைதராபாத் மனாஜி பொருளாதார வழித்தடத்தில் தேசிய நெடுஞ்சாலை 167ஐ 4 வழிச்சாலையாக மாற்றும் திட்டத்திற்கு திரு மோடி அடிக்கல் நாட்டினார். PM மித்ரா திட்டத்தின் கீழ் வாரங்கலில் உருவாக்கப்பட்ட ஜவுளி பூங்காவினை திறந்து வைத்தார். பின்னர் திரு மோடி ஹைதராபாத்தில் அமைந்துள்ள அதிநவீன புற்றுநோய் சிகிச்சை மையமான சிந்து மருத்துவமனையை திறந்து வைத்து நாட்டிற்கு அர்ப்பணித்து வைத்தார். லாப நோக்கமற்று இயங்கும் இந்த மருத்துவமனை இந்தியாவின் சுகாதார உள்கட்டமைப்பில் ஒரு முக்கிய மைல்கல்லாக விளங்கும். ஹைதராபாத் சர்வதேச மாநாட்டு மையத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் உரையாற்றிய பிரதமர், மேற்காசியாவில் நிலவும் மோதல் காரணமாக உருவாகியுள்ள எரிசக்தி நெருக்கடியை மத்திய அரசு மேற்கொண்டு வரும் நடவடிக்கைகள் மூலம் திறம்பட கையாண்டு வருவதாக கூறினார். மேலும் எரிபொருளை சிக்கனமாக பயன்படுத்த வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். சூரிய மின் உற்பத்தியில் இந்தியா முன்னணி நாடுகளில் ஒன்றாக உருவெடுத்து வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார். இந்நிகழ்ச்சியில் தெலுங்கானா ஆளுநர் திரு ஷிவ் பிரதாப் சுக்லா, முதலமைச்சர் திரு ரேவந்த் ரெட்டி, மத்திய அமைச்சர் திரு கிஷன் ரெட்டி உள்ளிட்ட மூத்த தலைவர்கள் கலந்து கொண்டனர். இந்தியா டிரினிடாட் அண்ட் டொபாகோ இடையே இருதரப்பு உறவுகள் மேலும் வலுப்படுத்தப்படும் என்று மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். அரசுமுறை பயணமாக அங்கு சென்றுள்ள அவர் அந்நாட்டு பிரதமர் கம்லா பெர்சாத் பெசிசாருடன் இணைந்து வேளாண் துறை சார்ந்த திட்டங்கள் மற்றும் நிரந்தர செயற்கை உறுப்பு பொருத்தும் மையத்தையும் டாக்டர் ஜெய்சங்கர் தொடக்கி வைத்தார். நாடு முழுவதும் வெப்ப அலை மற்றும் மழை வெள்ளத்தை எதிர்கொள்வதற்கான தயார் நிலை குறித்து உயர்நிலை ஆய்வுக் கூட்டம் மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தலைமையில் புதுடில்லியில் இன்று நடைபெற்றது. இயற்கை பேரிடர்கள் குறித்த முன்னறிவிப்பு, பாதுகாப்பு ஏற்பாடுகள், உயிரிழப்புகளை தடுத்தல் உள்ளிட்டவை குறித்து இக்கூட்டத்தில் விரிவாக விவாதிக்கப்பட்டது. மத்திய இளைஞர் விவகாரங்கள் மற்றும் விளையாட்டு அமைச்சகம் இந்திய மிதிவண்டி கூட்டமைப்புடன் இணைந்து நடத்தும் 73வது ஃபிட் இண்டியா சண்டேஸ் ஆன் சைக்கிள் நிகழ்ச்சி புதுடில்லி மேஜர் தியான்சந்த் தேசிய மைதானத்தில் இன்று காலை நடைபெற்றது. நாடு தழுவிய இந்த மிதிவண்டி இயக்கத்தில் பாதுகாப்பு படைகளைச் சேர்ந்த வீரர்கள், பொதுமக்கள் என 800க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். இவர்களில் முப்படைகளைச் சேர்ந்த 60 பிரதிநிதிகளும் பங்கேற்றனர். விளையாட்டு வீரர்கள், உடற்பயிற்சி ஆர்வலர்கள், மாணவர்கள் மற்றும் பொதுமக்கள் இந்த நிகழ்வில் மிகுந்த உற்சாகத்துடன் பங்கேற்றனர். கோடை விடுமுறையின் போது நாடு முழுவதும் உள்ள பள்ளிகளில் பாரதிய பாஷா கோடை முகாம் 2026ஐ நடத்த கல்வி அமைச்சகம் அறிவுறுத்தியுள்ளது. இந்த ஒருவார கால முகாமில் சுய அறிமுகம், சொல் அகராதி உருவாக்கம், கலாச்சாரத்தை போற்றுதல், தகவல் தொடர்பு கலந்துரையாடல் உள்ளிட்ட திறன்களை மேம்படுத்த பயிற்சிகள் வழங்கப்படும். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்திகள். ஆகாஷ்வாணி செய்திகளை நேயர்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது புதுச்சேரி மண்டல செய்திப் பிரிவின் சமூக ஊடகங்களான @AIRnews_புதுவை என்ற எக்ஸ் பக்கத்தையும், ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் புதுச்சேரி என்ற Facebook பக்கத்தையும், @RNU புதுச்சேரி என்ற யூடியூப் சேனலையும் அணுகலாம்.
செய்திகள் தொடர்கின்றன. குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு புதுச்சேரியின் முதலமைச்சராக திரு ரங்கசாமியை நியமித்துள்ளார். இதனைத் தொடர்ந்து துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் யூனியன் பிரதேசத்தில் புதிய அரசை அமைக்குமாறு திரு ரங்கசாமிக்கு அழைப்பு விடுத்துள்ளார். இம்மாதம் 13ஆம் தேதி திரு ரங்கசாமி முதலமைச்சராக பதவியேற்கிறார். ஏப்ரல் 9ஆம் தேதி நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் தலைமையிலான என்டிஏ கூட்டணி அமோக வெற்றி பெற்றதைத் தொடர்ந்து திரு ரங்கசாமி 5வது முறையாக முதலமைச்சராக பதவியேற்கிறார். அவருக்கு துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் பதவி பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைக்கிறார். 30 உறுப்பினர்களை கொண்ட சட்டப்பேரவையில் தேசிய ஜனநாயக கூட்டணி 18 சட்டமன்ற உறுப்பினர்களின் ஆதரவை பெற்றுள்ளது. இது பெரும்பான்மைக்கு தேவையான எண்ணிக்கையை விட 2 அதிகமாகும். தமிழ்நாடு முதலமைச்சராக தமிழக வெற்றிக் கழக தலைவர் திரு சி. ஜோசப் விஜய் இன்று காலை பதவியேற்றார். காலை 10 மணிக்கு நேரு உள் விளையாட்டு அரங்கில் நடைபெற்ற விழாவில் மாநில ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் பதவி பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைத்தார். இது குறித்து கூடுதல் தகவல்கள். திரு விஜயின் பதவியேற்பை தொடர்ந்து திரு கே ஜி அருண்ராஜ், திரு ஆதவ் அர்ஜுனா, திரு என் ஆனந்த், சில்வியஸ் கீர்த்தனா, டாக்டர் டி கே பிரபு உள்ளிட்ட 9 பேர் அமைச்சர்களாக பதவியேற்றனர். இந்த பதவியேற்பு விழாவில் காங்கிரஸ் மூத்த தலைவர் திரு ராகுல் காந்தி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். வரும் 13ஆம் தேதி அல்லது அதற்கு முன்பாக சட்டப்பேரவையில் நம்பிக்கை வாக்கெடுப்பை எதிர்கொள்ளுமாறு ஆளுநர் முதலமைச்சருக்கு அறிவுறுத்தியுள்ளார். காங்கிரஸ், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, விடுதலை சிறுத்தைகள் கட்சி மற்றும் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் ஆகிய கட்சிகளின் ஆதரவோடு 120 சட்டமன்ற உறுப்பினர்களுடன் திரு விஜய் இன்று பதவியேற்றுள்ளார். 1967ஆம் ஆண்டிற்கு பிறகு திமுக, அதிமுக ஆகிய கட்சிகளை சாராத ஒருவர் தமிழ்நாடு முதலமைச்சராக தற்போது பொறுப்பேற்றிருப்பது குறிப்பிடத்தக்கது. தமிழ்நாடு முதலமைச்சராக பதவியேற்றுள்ள திரு ஜோசப் விஜய்க்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். மக்களின் வாழ்க்கையை மேம்படுத்துவதற்காக மத்திய அரசு தமிழக அரசுடன் தொடர்ந்து இணைந்து செயல்படும் என்று பிரதமர் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் கூறியுள்ளார். வானொலிக்கு 90 கொண்டாட்டங்களையொட்டி காரை எஸ். கனகராஜ் மற்றும் குழுவினர் வழங்கும் சிறப்பு நாட்டுப்புற பாடல்கள் நிகழ்ச்சி நேயர்கள் முன்னிலையில் புதுச்சேரி கோர்மேடு ஆகாஷ்வாணி நிலைய வளாகத்தில் நாளை காலை 11 மணியளவில் ஒலிப்பதிவு செய்யப்படுகிறது. நேயர்கள் கலந்து கொண்டு இந்நிகழ்ச்சியை சிறப்பிக்குமாறு புதுச்சேரி வானொலி நிலைய நிகழ்ச்சி பிரிவு தலைவர் மயிலாடுதுறை திரு தா. செந்தில்குமார் அழைப்பு விடுத்துள்ளார். ஒலிப்பதிவு செய்யப்பட்ட இந்நிகழ்ச்சி இம்மாதம் 15ஆம் தேதி நண்பகல் 12:02க்கு முதன்மை அலைவரிசையிலும் FM ரெயின்போ 102.8லும் ஒலிபரப்பாகும். குவஹாத்தியில் இன்று காலை நடைபெற்ற பாஜக சட்டமன்ற கட்சி கூட்டத்தில் மூத்த தலைவர் டாக்டர் ஹிமந்த் பிஸ்வா சர்மா சட்டப்பேரவை மற்றும் தேசிய ஜனநாயக கூட்டணி மாநில தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். பின்னர் திரு சர்மா மக்கள் மாளிகையில் ஆளுநர் திரு லக்ஷ்மண் பிரசாத் ஆச்சாரியாவை சந்தித்து 102 சட்டமன்ற உறுப்பினர்களின் ஆதரவு கடிதத்தை சமர்ப்பித்து ஆட்சி அமைக்க உரிமை கோரினார். சீனாவின் ஷாங்காயில் நடைபெற்று வரும் வில்வித்தை உலகக்கோப்பை 2ஆம் கட்ட போட்டியில் தீபிகா குமாரி, அங்கிதா பகத் மற்றும் குங்கும் மோகோத் அணி 5-4 என்ற கணக்கில் சீனாவை வீழ்த்தி தங்கப்பதக்கத்தை கைப்பற்றியது. ஐபிஎல் T20 கிரிக்கெட் போட்டியில் இன்றிரவு 7:30 மணிக்கு ராய்ப்பூரில் நடைபெறும் ஆட்டத்தில் பெங்களூரு, மும்பை அணிகள் மோதுகின்றன. சீனாவில் நடைபெறும் 17 வயதிற்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை மகளிர் கால்பந்து போட்டியில் இந்தியா இன்று உஸ்பெகிஸ்தானை எதிர்கொள்கிறது. மன்னார் வளைகுடா மற்றும் அதனையொட்டிய இலங்கை பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் அடுத்த 48 மணி நேரத்தில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும் என்றும் தமிழகத்தின் ஒரு சில இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் இந்திய வானிலை ஆய்வுத்துறை தெரிவித்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். PM மித்ரா திட்டத்தின் கீழ் வாரங்கலில் உருவாக்கப்பட்ட ஜவுளி பூங்காவினை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று திறந்து வைத்தார். 73வது ஃபிட் இண்டியா சண்டேஸ் ஆன் சைக்கிள் நிகழ்ச்சி புதுடில்லி மேஜர் தியான்சந்த் தேசிய மைதானத்தில் இன்று காலை நடைபெற்றது. புதுச்சேரியில் 5வது முறையாக முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்ட திரு ரங்கசாமி வரும் 13ஆம் தேதி பதவியேற்கிறார். தமிழ்நாடு முதலமைச்சராக பதவியேற்றுள்ள திரு சி. ஜோசப் விஜய்க்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. வணக்கம்.